பாத்தியா அந்த வீட்டுக்கு மேல் வீட்டுக்கு வந்து 9 குடி வந்திருக்குது. இப்போ இருக்கிற நான் வீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் வாடகை. இப்போது 1.5 வருஷத்தில் 9500 ஏற்றிட்டாங்க. நான் வரும்பொழுது என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு 1.5 மாதம் நான் வந்து வீடு தேடினேன். எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக மாறி ஆகணும். வீடு தேடினேன், கிடைக்கல. நான் வந்து எப்படியும் ஒரு 30-40 வீடு ஏறி இறங்கியிருப்பேன். சரி ஒரு போனால் போது 1 மாதம் வாடகையாவது கொடுத்துடலாம். நான் இவர்கிட்ட இந்த புரோக்கர்கிட்ட கொடுத்தா அவர் வந்துட்டு ரொம்ப மோசமான வீடெல்லாம் காமிச்சார். அதுக்கப்புறம் ஒரு கால் பண்ணோன்னு ஒரு வக்கீல் வீடு கொடுத்துட்டார். கொடுத்து ஒரு 2 நாள் கூட ஆயிருக்காது. வக்கீலுக்கு எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு அத்தனை கால்ஸ். எப்படி நீங்கள் அவங்களுக்கு வீடு கொடுப்பீங்க? பக்கத்தில் இருக்கவங்களா? நீங்கள் ஏன் வீடு கொடுத்தீங்க? அவங்க ஒரு டீச்சராக இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. உங்களை எதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா? இல்லை. எதுக்கு எப்படி கொடுப்பீங்க? அவங்களெலாம் இங்கே வச்சா எங்கள் குழந்தைங்களா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி மேலே வந்துட்டு பக்கத்து வீட்டில் பேசினாங்களா, இன்னொருத்தவங்க சொன்னாங்க. எனக்கு காதால் கேட்கலாம். பாத்தியா அந்த வீட்டுக்கு மேல் வீட்டுக்கு வந்து 9 குடி வந்திருக்குது. இது வந்துட்டு கேட்கும்போது எனக்கு எவ்வளோ இந்த நம்பர் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். பட் சொன்னால் தான் வந்துட்டு அது போய் சேரும் சில பேருக்கு.